கொள்கெடிய ஹினாவே என்பதாக தலைப்பிட்டு இன்றைய தினம் திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே மொத்த மற்றும் சில்லறை விலையில் இப்போது வர்த்தக சந்தையில் தேங்காயின் விலை குறைவடைந்திருக்கிறது என்பதும் முக்கியமான செய்தி. அதாவது கடந்த காலங்களில் தேங்காய் அரசியல் மிகப்பெரிய அரசியலாக காணப்பட்டது. எனவே இந்த தேங்காய் விலை அதிகரிப்புக்கு தற்போதைய அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் என்று பல விடயங்கள் கூறப்பட்டு அதற்கு பல காரணிகள் கூறப்பட்டு அது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி ஓரிரு மாதங்கள் தேங்காயின் அளவை காட்டி அதனை சுட்டி காட்டி தேங்காய் இல்லை விலை அதிகரிப்பு என்றெல்லாம் பல விடயங்கள் பேசப்பட்டு வந்தது. அதற்கு முக்கியமான காரணியாக விலங்குகளின் செயற்பாடும் அதே போல தேங்காய் இருந்த நிலப்பகுதிகள், அதாவது தெங்கு பயிரிடப்படுகின்ற நிலப்பகுதிகள் அளிக்கப்பட்டு அதனூடாக நிர்மாணங்கள் மேற்கொள்ளப்பட்ட விவகாரம், அதே போல வெளிநாடுகளுக்கு தேங்காய் ஏற்றுமதி தொடர்பான விடயம், இங்கே இருக்கின்ற தேங்காய்கள் சரியான முறையில் பராமரிக்காமல் அதற்கு விலங்குகளுடைய பாதிப்பு உள்ளிட்ட அதனுடைய பாக்டீரியா பாதிப்பு உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக வைத்து தேங்காய் உற்பத்தி குறைவடைந்தமையாக காரணங்களினால் கடந்த காலங்களில் கிட்டத்தட்ட 200 ரூபாய் வரை 250 ரூபாய் வரைக்கும் தேங்காயின் விலை அதிகரித்த நிலையில் இப்போது தேங்காயின் விலை குறைவடைந்து வருகிறது என்பது முக்கியமான செய்தி. இப்போது தேங்காய் ஒன்றின் சில்லறை விலை 150 முதல் 180 ரூபாய் வரை குறைவடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பில் இந்த தேங்காய் ஏலத்தின் போது தேங்காயினுடைய மொத்த விலை 120 ரூபாய் வரை குறைவடைந்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக. எனவே அந்த அடிப்படையில் இந்நாட்டில் நாளாந்த தேங்காயினுடைய பாவனை 42 லட்சமாக இருக்கிறது. 40 லட்சம் தேங்காய்கள் ஒரு நாளைக்கு இலங்கையில் பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. எனவே இதன் காரணமாக இப்போது தேங்காயினுடைய தட்டுப்பாடு, விலை அதிகரிப்பு உள்ளிட்ட இந்த விடயங்கள் காரணமாக தேங்காயினுடைய பயன்பாடு, நாளாந்த பயன்பாடு 45 லட்சத்திலிருந்து 30 முதல் 35 லட்சம் வரை குறைவடைந்து காணப்பட்டது. எனவே தற்போது தேங்காயின் விலை குறைவடைந்த நிலையில் மீண்டும் தேங்காயினுடைய அந்த பயன்பாடு வளமை போல மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதுவரை 30 முதல் 30 லட்சம் தேங்காய் வரையான நாளாந்தம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இனிவரும் காலங்களில் அது மீண்டும் 45 லட்சம் வரை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே நாட்டில் உள்ள சகல பொருளாதார மத்திய நிலையங்களும் வளமை போன்று இப்போது தேங்காயினை மொத்த விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. எனவே அதற்கமைய இனிவரும் காலங்களில் தேங்காயின் விலை குறைவடைய வாய்ப்பு இருக்கிறது. 150 ரூபாய் வரை தேங்காய் விலை குறைவடைந்திருக்கிறது முக்கியமான விவகாரம். அதே போல தற்போதைய அரசாங்கம் இந்த தேங்காயினுடைய தட்டுப்பாடுக்கு நிவர்த்தியாக யாழ்ப்பாணத்தில் பல ஏக்கர் கணக்கில் தெங்கு விளைச்சலை மேற்படுவதற்கான தேங்காய் மரங்களை தென்னை மரங்களை நாட்டு வைக்கின்ற செயற்பாடுகள் மேற்கொண்டிருக்கிறது. எனவே இப்போது தேங்காயினுடைய அறுவடையும் அதிகரித்திருக்க இப்போது தேங்காய் தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகிக்கப்படுகிறது, விலையும் குறைவடைந்திருக்கிறது என்ற செய்தியும் இங்கே முக்கியமாக நாங்கள் பார்க்கலாம். மேலதிக